ஏய் யாரா ஜத்து? அவரு தெரியாது. இங்க ஒருத்தர் இருந்தாருடா, செம்மையா வாழ்ந்தாரு. ஆனா அவருக்காக இல்ல, மத்தவங்களுக்காக. என்னடா சொல்ற? அதாவது மச்சான், இந்த சொசைட்டில நல்லா வாழ்ந்தவங்க நல்லவங்கன்னு ஒண்ணு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல. அது எப்படின்னா, சின்ன வயசுல இருந்து ஸ்கூல் போனோம், ஸ்கூல் முடிச்சோடனே காலேஜ் போனோம், காலேஜ் முடிச்சோடனே நான் ஒரு நல்ல வேலைக்கு போயிடணும். வேலைக்கு போனா பத்தாது, மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணணும், வீடு வாங்கணும், கார் வாங்கணும், ஃபேமிலிய நல்லா பாத்துக்கணும். 30-35 வயசுக்குள்ள குழந்தை பெத்துக்கணும். அந்த குழந்தைய ஸ்கூல் சேர்க்கணும், படிக்க வைக்கணும், காலேஜ் சேர்க்கணும், படிக்க வைக்கணும். அந்த குழந்தைக்கு சொத்து சேர்த்து வைக்கணும், அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்குள்ள 50-60 வயசு ஆகி எல்லாமே கிழிஞ்சிடும். இதுல எங்க நம்ம சந்தோஷத்துக்காக வாழ முடியும்? இவனுங்களை கேட்டா இதுதான் சந்தோஷம் சொல்லுவாங்க. எனக்கு ஒண்ணு புரியலடா, நமக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க? லாஸ்ட் வரைக்கும் தனியா இருக்க முடியுமா? நம்ம கூட தொட வேணாமா? 2 பேர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கப்பா, 2 பேர்ல யாரோ ஒருத்தர் எழுந்துறாங்க. அப்போ ஒருத்தர்